ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2000 கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆயில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சர்வீஸ்க்கு ப்ராப்பராக சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படி மெயின்டைன் பண்ணி கூட வண்டியில் பார்த்தீங்கன்னா போர் இஷ்யூ வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சரில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஸ்மோக் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். ப்ளக்கு வந்து அடிக்கடிக்கு ப்ளக் வந்து ஆயில் அடிக்கும். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கூட இந்த மாதிரி இஷ்யூ வருது சார்னு சில பேர் வந்து டவுட் இருக்கும். ஸோ அது எதனால் வருது, அந்த டவுட்டை எப்படி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, சில பேருக்கு கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆனால் சில ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 2000 கிலோமீட்டருக்கு ஆயிலை வந்து ஷட் டவுன் பண்ணுறீங்க. அதாவது ஆயிலை நீங்கள் ரிமூவ் பண்ணுற அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு பாத்திரமோ இல்லை ஏதோ ஒரு போலில் வந்து நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக பெண்ட் பண்ணி எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ ட்ராப் ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுற மாதிரி ஆயிலை வந்து ஒரு போலில் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துக்கணும். என்ன பண்ணுங்க, ஒரு ஆயில் டப்பா வாங்குறேன் இல்லைங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் ஆயில் வாங்கியிருக்கு 1 லிட்டரு. ஸோ நான் ஆயில் போட்டாச்சு. ஆயில் போட்ட ஆயில் என்ன பண்ணுறேன்னா, இந்த பழைய கேனில் எனக்கு 1 லிட்டர் மெஷர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழைய ஆயிலை வந்து நீங்கள் கரெக்டாக இதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 to ஒரு 700 மேக்ஸிமம் மெயின்டைன் ஆகணும் ஆயில். அதாவது பழைய ஆயில் வந்து மெயின்டைன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பழைய ஆயில் உங்களுக்கு மெயின்டைன் ஆச்சுன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆயில் குடிக்காது. போரில் வந்து ஆயில் ஜாஸ்தி ரொம்ப உங்களுக்கு எடுக்காது. ஸோ அப்படி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஆயில் உங்களுக்கு கரெக்டாக மெஷர் கரெக்டாக வந்துச்சுன்னா வண்டியில் வந்து இன்ஜன்லேயும் ஆகட்டும் போரில் ஆகட்டும் எந்த ஒரு 100% இஷ்யூ இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ எடுக்க போகிற ஆயில் பாருங்கள். நான் வேணும்னா உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இது எவ்வளோ வருதுன்னு. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலி டப்பா, அதாவது நான் ஆயில் போட்ட டப்பா. இப்போ வந்து நான் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வேணும்னா கூட உங்களுக்கு நான் இந்த ஆயில் வந்து நான் ஷட் டவுன் பண்ணிக்கிற ஆயில் பார்த்தீங்கன்னா இதை நான் எவ்வளோ மெஷர் வருதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, இன்ஜினில் வந்து உங்கள் வண்டி வந்து ஆயில் குடிக்குதா இல்லையா, உங்கள் வண்டி வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு நீங்கள் 100% கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இஷ்யூ வந்துடுச்சு, அது அந்த இஷ்யூவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு சில டிப்ஸும் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு ஆயில்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த லைன் பார்த்தீங்கன்னா 750 ml, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 700 ml வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து குட். நம்மளுக்கு 700 to 800 இவ்வளோ மெயின்டைன் பண்ணால் வண்டியில் வந்து நம்மளுக்கு ஆயில் குடிக்கிறது வந்து 100% இல்லை, இந்த இஷ்யூ வந்து இல்லை. ஸோ சில பேருக்கு வந்து ஆயில் லெவல் கம்மியாச்சுன்னா, அதாவது பிலோ 500 mlக்கு பிலோ கீழே வந்துச்சுன்னா உங்கள் வண்டி வந்து 100% ஆயில் குடிச்சிட்டு இருக்குது. அது வந்து சில பேருக்கு வந்து ஒயிட் ஸ்மோக்காக காமிக்கும், சில பேருக்கு ஸ்மோக்கே காமிக்காது. ஆனால் வந்து சைலன்சர் உள்ளே வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அது எப்போ உங்களுக்கு சைலன்சர் ஹீட் ஆகுதோ அந்த டைமில் உங்களுக்கு ஒயிட் ஸ்மோக்காக காமிக்கும், பிளாக் ஸ்மோக்காக காமிக்கும். ஆனால் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது அது தெரியாது, நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்காம ஓட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா ஆயில் லெவல் வந்து கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 700 மேக்ஸிமம் லெவலுன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன ஆகுனா கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகிறதுனால கரெக்டாக இருக்கும். பிலோ 500 வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா ஆயில் லெவல் கம்மியாயிடும். அப்போ ஆயில் லெவல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு போரில் போகக்கூடிய ஆயில், ஹெட்டில் போகக்கூடிய சர்க்குலேஷன் ஆயிலெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். ஃப்ளோ ட்ராப் ஆச்சுன்னா என்னன்னா உங்களுக்கு போரில் சீஸ் ஆகுறது. இந்த மாதிரி சேம்பரில் ஆயில் லெவல் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூ வந்து சடனாக தெரியாது, போக போக தெரியும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும் ஆயில் வந்து. சில பேருக்கு வந்து சைலன்சர் வழியாக ஆயில் வந்து நிற்கும், சில பேருக்கு வந்து ஆயிலில் வந்து ஸ்மோக்காக காமிச்சிடும். ஸோ இதுதான் இஷ்யூ. நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதை வந்து 2000 கிலோமீட்டருக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணே வாங்க, உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. அது எதனாலனா நீங்கள் இன்பிட்வீன் ஒரு சர்வீஸில் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து போரில் கம்ப்ரெசர் வீக்காக இருந்தால் கூட இந்த மாதிரி ஆயில் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் கேட்கலாம், அது வராதபடிக்கு நம்ம லைஃப் லாங் போர் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறது தான் ரெகுலராக 35,000 ஒரு 40,000க்கு உள்ளே நீங்கள் கிலோமீட்டர் அந்த ஓட்டின வண்டிகளை என்ன பண்ணணும்னா ஷட் டவுன் பண்ணி ஒரு செட்டு ஸ்டாண்டர்ட் ரிங்ஸ் அவங்களுக்கு போர் ஸ்டாண்டர்ட் ரிங்ஸு 2 வேல்வு பாலிஷிங் பண்ணி நீங்கள் இப்படி ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு போருன்றது 100% சீஸே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா என்னுடைய டிவிஎஸ் விக்டர் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அதுக்கே இருக்குது, வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் பாருங்கள்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் அது எந்த ஒரு மேஜர் இஷ்யூவும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் 35,000 to 40,000 நான் இன்ஜின் ஷெட் டவுன் பண்ணி போர் ரிங்ஸ் எல்லாம் பண்ணி போர் சேஞ்ச் பண்ண மாட்டேன், ரிங்ஸ் மட்டும் ஸ்டாண்டர்ட் ரிங்ஸ் போட்டு 2 வேல்வு புதுசு போட்டு வேல்வ் ஆயில் கரெக்டாக பாலிஷிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவேன். இன்ன வரைக்கும் அது ஜெனியனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாக என்னுடைய வீடியோ வேணும்னா இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. இந்த வண்டியை வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஆயில் லெவல் கம்மியாக இருக்குது சார், ஆயில் குடிக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பழைய ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். பழைய பாத்திரத்தில் வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிலோ 500 இருந்துச்சுன்னா உங்கள் வண்டி வந்து சார் நம்ம வண்டி வந்து இப்படி பிலோ 500 இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதிகமான கிலோமீட்டர் ஓடினாலே ஆயில் கம்மியாகும். பட் ஆனால் இன்ஜினில் ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுடைய வண்டியுடைய ப்ளக்கு கழட்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. உங்கள் ப்ளக்கை கழட்டிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ப்ளக்கை பாருங்கள். உங்கள் ப்ளக்கை வந்து உங்களுக்கு சொல்லிடும் உங்கள் வண்டி வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லைன்னா உங்கள் ப்ளக்கு சொல்லிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள், நான் ப்ளக்கு கழட்டுறேன். உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கோசரம் தான். நான் வந்து எந்த ஒரு ஒளி மறைவும் இல்லை, ஓகேங்களா. இதை வந்து நான் எடிட் பண்ணி ஏதோ காமிக்க மாட்டேன் நான், ஓகேங்களா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இந்த ப்ளக்கை பாருங்கள் நல்லா. நீங்கள் இந்த ப்ளக்கில் வந்து எங்குமே கார்பன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேலே டாப்பில் பாருங்கள் ஒயிட் கலர் ரோஸ்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். மைலேஜ் ஆகட்டும், ஓகேங்களா. பாருங்கள் மைலேஜ் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும். ப்ளக்கில் வந்து உங்களுக்கு இது மாதிரி ரோஸ்ட் ஆச்சுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்னுடைய கேமரா வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது கிளாரிட்டியில். பாருங்கள் இந்த மாதிரி டாப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆச்சுன்னா வண்டி வந்து ஈவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்கள் வண்டி வந்து 1/2 லிட்டர் கீழே பெலோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ப்ளக்கு கழட்டி பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயில் இருந்தால் உங்கள் வண்டியில் வந்து கம்ப்ரெசர் லீக் இருக்கும், இல்லை கம்ப்ரெசர் ரிங்ஸ்லேருந்து உங்களுக்கு டாப்க்கு ஆயில் வரும், இந்த மாதிரி இஷ்யூ வரும். சில பேர் வண்டியில் வந்து புகையே வரல சார் எங்களுது, ஆனால் ஆயில் குடிக்குதுன்னுவாங்க. உங்கள் ப்ளக்கு கழட்டி பார்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் சைலன்சர் உள்ளே பாருங்கள், ஆயில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ வரனால நம்ம என்ன பண்ணோம்னா அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு டோட்டலாக இன்ஜின் வந்து சீஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது வந்து யார் பண்ணுறதுனா நம்ம ஒரு கவனக்குறைவால் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டு, போரு, கேம் ஷாஃப்ட்டு எல்லாமே டோட்டலாக நம்ம கர்ச்சி வரதுக்கு ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த ஒரு டிப்ஸ் தான். உங்கள் வண்டியை வந்து ப்ராப்பராக நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து உங்கள் மெக்கானிக் கிட்ட அந்த ஆயில் வச்சு அந்த பழைய ஆயில் எவ்வளோ மெஷர் இருக்குன்னு நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கினீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மேஜர் இஷ்யூலேருந்து நீங்கள் ஒரு தப்பிக்கிறதுக்கோ இல்லை ஒரு இஷ்யூ கம்மி பண்ணுறதுக்கோ உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்னு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது ஷெட்யூன் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிப்ஸோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Goodbye.